ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 4th யூனிட் காம்பவுண்ட் டேட்டா லிஸ்ட், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். ஸோ லிஸ்ட்டில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஆப்ரேஷன்ஸ், லிஸ்ட் ஸ்லைசஸ், லிஸ்ட் மெத்தட்ஸ், லூப், மியூட்டபிலிட்டி, அலியாசிங், க்ளோனிங் லிஸ்ட், லிஸ்ட் பேராமீட்டர்ஸ். அடுத்தது வந்து டப்பிள் அசைன்மெண்ட், டப்பிள் இஸ் ரிட்டர்ன் வேல்யூ. அடுத்து டிக்ஷனரிஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அட்வான்ஸ்ட் லிஸ்ட் ப்ராசஸிங், லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். அடுத்து லாஸ்ட் டாபிக் illustrative programs, selection sort, insertion sort and quick sort. இதான் 4th யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுனா என்னென்னா இட்ஸ் அன் ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஒரு ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை தான் நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் அந்த லிஸ்ட்டில் இருக்க போகிற வேல்யூஸை நம்ம எப்படி சொல்லணும்னா எலமெண்ட்ஸ் ஆர் ஐட்டம்னு சொல்லணும். எப்படி நம்ம லிஸ்ட்டை வந்து எழுதியிருப்போம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் with items separated by commas. So for example, இப்போ என்னோட லிஸ்ட் வந்து லிஸ்ட்டில் 1 2 3 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா 1, 2, 3, 4, 5 இப்படி தான் எழுதணும். இதான் லிஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கலாம். ஸோ இதான் லிஸ்ட்டோடைய டெஃபினிஷன். ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்காட்டினேஷன், ரெப்படேஷன்ஸ், அப்டேட்டிங், மெம்பர்ஷிப் அண்ட் கம்பேரிசன். ஸோ ஐஎஸ்சி, ஆர்யூஎம்சி. ஃபஸ்ட்டு வந்து க்ரியேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கமெண்ட் லைன். ஸோ ஏ ஈக்குவல் டு என்னோடய லிஸ்ட்டோட நேம் வந்துட்டு ஏன்னு வச்சுருக்கேன். ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே elements 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 then closing square bracket. ஓகே, இதான் வந்து லிஸ்ட் க்ரியேஷன். ஸோ இந்த லிஸ்ட் க்ரியேட் ஆகிட்டான்னு எப்படி பார்க்கணும், இதை திரும்ப நம்ம பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தோன்னா எனக்கு இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது வந்து இண்டெக்ஸிங். ஃபஸ்ட்டு வந்து க்ரியேஷன் ஆஃப் லிஸ்ட், அடுத்தது இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்னால் இப்போது 2, 3, 4, 5, 6 இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இது வந்து 0th பிளேஸ், இது ஃபஸ்ட்டு பிளேஸ், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 0. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 0th எலமெண்ட், 0th பிளேஸில் இருக்க எலமெண்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஏ ஆஃப் 0 அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 8th பிளேஸில் இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ என்னென்னா 8th பிளேஸ் பார்த்திங்கன்னா 10. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் நம்பரை நம்ம வந்து ஏ ஆஃப் -1ன்னு சொல்லலாம். ஸோ ஏ ஆஃப் -1ன்னு சொன்னால் அது எது பிரிண்ட் பண்ணணுன்னா லாஸ்ட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் -1ன்னு கொடுத்தோன்னா லாஸ்ட் நம்பர் நமக்கு என்ன 10. ஸோ அது வந்து 10 வந்து பிரிண்ட் ஆகும். இதான் வந்து இண்டெக்ஸிங். அடுத்தது வந்து ஸ்லைசிங். இப்போ ஸ்லைசிங்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 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 லிஸ்ட் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பர்டிகுலரான பார்ட் மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்லைசிங்னு சொல்கிறது. ஓகேயா, இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 0 to 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 0 to 3 அப்போனா எனக்கு வந்து என்னோடய லிஸ்ட் என்ன, இதுதான் என்னோடய லிஸ்ட்டு. 0, 1, 2 எனக்கு மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வேணும்னா 3 நம்பர்ஸ் வேணும். 0th பிளேஸ்லேருந்து 3 நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா 2, 3 and 4 3 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஆஃப் 0 to எண்டு வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா எண்டை என்னென்னு எடுத்துக்கோன்னா லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எண்டுன்னு எடுத்துக்கும். அதாவது -1 அப்படிங்கிறத எண்டுன்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன். அடுத்தது வந்து கன்காட்டினேஷன். கன்காட்டினேஷன்னா 2 லிஸ்ட்டை வந்து ஒன்றா ஆக்கிறதுக்கு வந்து கன்காட்டினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ B ஈக்குவல் டு 20, 30ன்னு ஒரு லிஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பிரிண்ட் ஆஃப் இதுதான் கன்காட்டினேஷன் சிம்பிள். ஸோ A + B அப்படின்னு கொடுத்தோன்னா ஏல இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் பிரிண்ட் பண்ணி அடுத்ததாக பியில் உள்ளதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணோம்.
ஸோ 2 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும் இது ஏவோடது. அடுத்து பியில் இருக்க 20 and 30 வந்து சேர்ந்து பிரிண்ட் பண்ணிடும். இதான் வந்து கன்காட்டினேஷன். அடுத்தது வந்து ரெப்படிஷன். ரெப்படிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நான் அந்த பியில் வந்து 20,13 இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த இதையே திரும்ப திரும்ப எனக்கு ரிப்பீட்டடாக எனக்கு டைப் பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரெப்படிஷன் தான் ஆப்ரேஷன். ஸோ பிரிண்ட் ஆஃப் பி ஸ்டார் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 3 times வந்து பிஏ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ 20,30 20,30 20,30ன்னு 3 times வந்து பிரிண்ட் பண்ணு. இதான் வந்து ரெப்படிஷன். அடுத்தது அப்டேட்டிங். இப்போது நம்மளுடைய லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள்னால் இருக்கிற வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறது தான் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலரான வேல்யூவை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன், வேறு நம்பராக மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். அதில் என்ன அந்த பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தோன்னா செகண்ட் பொசிஷன் என்னோடய இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 0 1 2 செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 4 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்போது ஏ ஆஃப் 2ல் எனக்கு 100 மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ திரும்ப பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 4க்கு பதிலாக என்ன வந்திருக்கு 100 வந்திருக்கு. இதுதான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2, 3, 100, 5, 6 இது ஃபுல்லாக வந்து மற்றது எல்லாமே ஏல உள்ளது. வெறும் அந்த பொசிஷனில் இருக்கிறத மட்டும்தான் மாறி இருக்குது. அடுத்தது வந்து மெம்பர்ஷிப். இது எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு கொடுத்துருக்க லிஸ்ட்டில் நான் சர்ச் பண்ணுற நம்பர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய லிஸ்ட் ஏ ஈக்குவல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 5 in A1 பார்க்கும். 5 in A1 எனக்கு வேணும். ஸோ 5 in A1 கொடுத்தேன்னா 5 ஏல இருக்கா, ஸோ அது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது 100 in A1 பார்க்கணும். ஸோ 100 in ஏன்னு கொடுத்தேன்னா இருக்கா 100 இல்லை, ஸோ அது வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது 2 not in ஏவா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இது 2 not in ஏவா, ஆனால் 2 இருக்குது. ஸோ அதனால் இது என்ன ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன். அடுத்தது கம்பேரிசன். இப்போ எப்போ கம்பேரிசனை யூஸ் பண்ணுவேன்னா, 2 லிஸ்ட்டு வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணுவேன். ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த லிஸ்ட் இருக்குது, பி ஈக்குவல் டு இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு பி, இதுதான் வந்து கம்பேரிசனுக்கு. ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு பார்க்கணுன்னா பார்த்தா ஏ ஈக்குவல் டு பியா இல்லை, ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இல்லை. ஸோ அப்போ என்னவாகும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பியா, ஏ நாட் ஈக்குவல் டு பி தான். ஸோ அப்போ என்ன ஆகும், ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் லிஸ்ட்: இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்காட்டினேஷன், ரெப்படிஷன், அப்டேட்டிங், மெம்பர்ஷிப் அண்ட் கம்பேரிசன். ஸோ அடுத்தது வந்து லிஸ்ட்டு ஸ்லைசஸ். இது ஸ்லைஸ் எதுக்குன்னு நான் சொன்னேன், ஒரு லென்த்தியான ஒரு லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலரான பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் லிஸ்ட்டு ஸ்லைசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு புது லிஸ்ட்டாக அது எனக்கு காமிக்கும். ஓகேயா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அஸ் அனதர் லிஸ்ட், அதுதான் வந்து லிஸ்ட்டு ஸ்லைசஸ். அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, லிஸ்ட்டோட நேமு, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து கொடுக்கணும். எந்த இடத்துலேருந்து எந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஸ்லைஸ் பண்ணுங்கிறத கொடுக்கணும். லிஸ்ட்டு நேம் வந்து இன்னொரு சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, லிஸ்ட்டு நேம் ஆஃப் ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்ஸ்னால் எனக்கு எந்த நம்பர்ஸ்லாம் வேணும், ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்டு பொசிஷன், ஃபிஃப்த்து பொசிஷன், அது மாதிரி 1 to 1 வேணுமா அப்படிங்கிறது வந்து ஸ்டெப்ஸில் சொல்லணும். ஓகேயா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்தோன்னா இந்த லாஸ்ட் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக எண்டு நம்பரை எடுத்துக்கோன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எண்டு நம்பர் என்ன, -1ன்னு நான் சொன்னேன். அதே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்காம ஏ ஆஃப் -1ன்னு கொடுத்தோன்னா இதை வந்து 0ன்னு டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தோன்னா எண்ட் நம்பர் கொடுக்கல அப்படின்னா எண்ட் நம்பரை -1ன்னு எடுத்துக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கலன்னா அதை வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து 0ன்னு எடுத்துக்கும். அதுதான் ஸ்டார்ட்டோடைய டிஃபால்ட் வந்து 0, ஸ்டாப்போட டிஃபால்ட் வந்து -1. ஸோ என்டையர் லிஸ்ட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி வெறும் இது மட்டும் கொடுத்தா போதும் நம்மளுக்கு. அப்படி கொடுத்தோன்னா என்டையர் லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகிடும். ஒரு எம்டியான ஒரு ஸ்லைஸை க்ரியேட் பண்ணணுன்னா 2 ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து சேமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்லைஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேயா? லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு -1 டபுள் போட்டு டபுள் கோலன்ஸ் போட்டுட்டு -1 கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும் லிஸ்ட்டே. ஓகேயா?
அடுத்தது நான் சொன்ன இல்லையா ஸ்டெப்ஸ், இந்த இங்கே ஒரு சின்டாக்ஸ் நான் காமிச்சினேன், லிஸ்ட் நேம் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸில் நம்ம கொடுத்தோன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் மாற்றி மாற்றி எனக்கு பிரிண்ட் ஆகணுங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 0:6:2. அப்போ ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு என்னோடய ஸ்டெப் வந்து 2. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏங்கிறதுல என்னோடய லிஸ்ட்டு, ஏங்கிற லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் பாருங்கள் 9, 8, 7, 6, 5, 4ன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஏ ஆஃப் 0:6:2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்டார்ட் வந்து 0, 6 வந்து ஸ்டாப்பு, ஸ்டெப்ஸ் என்ன வேணும் 2 ஸ்டெப்ஸில். ஸோ 0, 1, 2, 3, 4, 5 இது வரைக்கும் மொத்தமாக 5 இருக்கா. அப்போ 0ல் ஸ்டாப் ஆகி 6 எலமெண்ட்ஸ் வரைக்கும், இது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து 6th எலமெண்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கள். என்ன இதில் ஸ்டெப்ஸில் 2 ஸ்டெப்ஸ். அப்போது 1 ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணுமா, 9 பிரிண்ட் ஆகும். அப்போது 1, அடுத்து 1, அடுத்து 2. செகண்ட் ஸ்டெப் என்ன 7ல் பிரிண்ட் பண்ணும். அடுத்தது 1 and 2, அடுத்தது 5 பிரிண்ட் பண்ணும். அடுத்ததில் இல்லை. ஸோ 9, 7, 5 எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து லிஸ்ட்டு ஸ்லைசஸ். அடுத்தது லிஸ்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். இது மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு டேட்டாவை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக லிஸ்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்க வந்து மெத்தட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து வேறு நான் மியூட்டபிளாக இருக்கிற இதில் எலிமெண்ட்ஸில், நான் மியூட்டபிள் லைக் டிக்ஷனரிஸ்லலாம் இது வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். append of element. append of element. append of elementனா எனக்கு ஒரு எலமெண்ட்டை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுன்னு சொல்கிறது தான் append of element. ஸோ என்னோட லிஸ்ட்டு பாருங்கள், A = 1, 2, 3, 4, 5. ஸோ append of 6ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு 6ங்கிற ஒரு நியூ எலிமெண்ட் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுன்றது தான் இதோட அர்த்தம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்து பார்த்தோன்னா என்ன வரும், 1, 2, 3, 4, 5 ப்ளஸ் இந்த 6 கடைசி நம்பர் புதுசாக அப்பெண்ட் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் append of elementங்கிற மெத்தடு. அடுத்தது insert of index, element. ஓகேயா, இதில் வந்து என்னென்னா இன்சர்ட் பண்ணணும், எந்த பொசிஷன் எந்த இண்டெக்ஸில் என்ன எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது மெத்தடு. ஸோ insert of 0th இண்டெக்ஸில் 0ங்கிற எலமெண்ட்டை எனக்கு இன்சர்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடு. இப்போ திரும்ப பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தானே என்ன ஆகும், 0th பொசிஷன்னா ஃபஸ்ட்டு வந்து 0th. ஸோ அப்போ 0ல் எனக்கு 0ங்கிறத இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரிமைனிங் எல்லாமே ஏல உள்ள அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது வந்து extend of b. extend of b அப்படின்னு கொடுத்தோன்னா ரெண்டு லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி, ரெண்டு லிஸ்ட்டு கம்பைன் பண்ணி கொடுக்குறது தான் extend of b. இப்போ பிங்கிற எலமெண்ட் பாருங்கள், பிங்கிற லிஸ்ட்டில் 7, 8, 9 வச்சுருக்கேன். ஸோ extend of bன்னு கொடுத்து திரும்ப பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஏ ஃபுல்லாக வந்துடும், அதுக்கப்புறம் அப்பெண்ட் ஆகி லைக் 7, 8, 9ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துடும் நமக்கு. ஓகேயா, இதுதான் வந்து extend of b. அடுத்தது index of element. அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுடைய இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் index of element. index of 8ன்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், 8 வந்து எத்தனாவது எலமெண்ட் அப்படின்னு பாருங்கள். இது வந்து 0th பொசிஷன், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8th இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போனா அதோட வேல்யூ என்ன வரும், 8ங்கிறது எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ சார்ட் ஆப்ரேஷன் எதுக்குன்னா, அசெண்டிங் ஆர்டரில் என்னோடய லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் sort. sort ஆஃப்ங்கிற ஆப்ரேஷன் கால் பண்ணோன்னா பிரிண்ட் ஏ கொடுங்க. அடுத்தது என்ன ஆகும், சார்ட் ஆகி ஆல்ரெடி அது சார்ட்டட் இதில் தான் இருக்குது, திரும்ப சார்ட் ஆகி எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிவர்ஸ் reverse ஆஃப் அப்படிங்கிறத கால் பண்ணோன்னா reverse திரும்ப பிரிண்ட் ஏ கொடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர் 9, 8, 7 அப்படிங்கிற ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் reverse. அடுத்தது pop. ஒரு எலமெண்ட்டை மட்டும் பாப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் pop, அதாவது ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் pop off. வெறும் pop offன்னு கொடுத்தோன்னா 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ pop off இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். pop off 8ங்கிறதுல இப்போ என்ன இருக்குது, 8ங்கிற பொசிஷனில் 0, 1, 2,
3 4 5 6 7 8 பொசிஷனில் என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போனா எனக்கு ரிட்டர்ன் ஆகுறது என்னன்னு ரிட்டர்ன் ஆகும்னா 0ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ எந்த பொசிஷன்லேருந்து எனக்கு என்ன எலமெண்ட் வேணுமோ அதை நான் கொடுக்கணும். அந்த இண்டெக்ஸை வந்து நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் ஏ டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ். அடுத்தது ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா ஏ டாட் ரிமூவ் ஆஃப் எலமெண்ட்டை. ஸோ ஏ டாட் ரிமூவை கால் பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் ஆஃப் எலமெண்ட் வந்து 1ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலமெண்ட் வந்து எனக்கு எடுத்துரும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏல பாருங்கள் இந்த 1ங்கிறது இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஏ டாட் ரிமூவ் ஆஃப் எலமெண்ட்டு. அடுத்தது ஏ டாட் கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்டு. ஏ டாட் கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்னா இப்போ அந்த எலமெண்ட் எத்தனாவது இதில் இருக்குது கவுண்ட் பண்ணணும், எத்தனை நம்பர்ஸை க்ராஸ் பண்ணி அது வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது தான் ஏ டாட் கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்டு. ஸோ ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 6ன்னு கொடுத்தோன்னா இங்கே எத்தனாவது க்ராஸ் பண்ணி வருது, ஒரு எலமெண்ட்டை வந்து க்ராஸ் பண்ணி வருது. ஸோ அப்போ அது என்ன ரிட்டர்ன் ஆகுனா 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஏ டாட் காப்பி ஆஃப். ஏ டாட் காப்பி ஆஃப்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறதுக்கு தான் ஏ டாட் காப்பி ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து போத் ஆஃப் த லிஸ்ட் வந்து ஷேர் த சேம் மெமரி. ஓகே. ஸோ பி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பியை கால் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் பிரிண்ட் பி கொடுக்கும்போது ஏல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பிக்கு வந்துடும். பியில் இருக்குது பிரிண்ட்டு பி தானே கொடுக்குறோம். அப்போ பிக்கு அந்த எலமெண்ட்ஸ் வந்துடுமா. இப்போ பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் அது பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஏ டாட் காப்பி. அடுத்தது வந்து லென்த் ஆஃப் எ லிஸ்ட்டு. இப்போ ஒரு லிஸ்ட்டோடைய லென்த் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சோன்னா லென்த் ஆஃப் அ லிஸ்ட்டோட நேம் கொடுக்கணும். ஸோ லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்தோன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு லென்த் கொடுக்கும். ஸோ 6. ஸோ மினிமம் ஆஃப் அ லிஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா அதில் இருக்க மினிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். மேக்ஸிமம் ஆஃப் லிஸ்ட்டுன்னா அது மேக்ஸிமம் அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்தது ஏ டாட் கிளியர். இப்போ ஏ டாட் கிளியர்னால் ஃபுல் லிஸ்ட்டையும் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஏ டாட் கிளியர் ஆஃப் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோன்னு பாருங்கள் எம்டி லிஸ்ட்டு தான் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ டெலிட் ஆஃப் ஏன்னா ஏங்கிற லிஸ்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணோம். ஓகேயா. லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஏ டாட் கிளியர், லிஸ்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் ஆஃப் ஏ. ஸோ டெலிட் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டு திரும்ப பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்து பாருங்கள் ஏ இஸ் நாட் டிஃபைன்னு வரும். அப்போனா ஏங்கிற ஒரு லிஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.